ஏய் படத்துல வடிவேலு ஒரு பஸ்ல போய்கிட்டு இருக்கும்போது நம்ம இன்னைக்கு உட்காந்தோம் திடீர்னு பிரேக் அடிக்கும் போது பஸ்ல இருந்த கண்ணாடியை உடைச்சிட்டு வெளியே வந்து விழுவாரு. அதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் காரணம் இருக்கு. சில விஷயங்கள் இயற்கை மீறி நடக்கும். அந்த சக்தி பேர் தான் இனர்ஷியா. தமிழ்ல இதுக்கு பேரு நிலைமம். இது பிசிக்ஸ்ல ஒரு அதிசயம்ட்டே சொல்லலாம். சின்ன பசங்கள இருக்கும்போது ஸ்கூல்ல படிச்சிருப்போம். நம்ம ஒரு பஸ்ல போய்கிட்டு இருக்கதா நினைச்சுப்போம். பஸ் லெப்ட் டர்ன் பண்ணும்போது நம்ம வலது பக்கமா சாய்வோம், ரைட் டர்ன் ஆகும்போது இடது பக்கமா சாய்வோம். நம்மளும் பஸ்ல போற ஸ்பீட்லயே தான் டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம். உதாரணமா பஸ் 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போச்சுன்னா நம்மளும் 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல டிராவல் பண்ணுவோம். பஸ் டிரைவர் திடீர்னு சடன் பிரேக் போட்டார்னா நம்ம முன்பக்கமா தூக்கி வீசப்படுவோம். அது ஏன்னா பஸ் திடீர்னு 0 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு வரும்போது நம்மளால சடனா 0 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு வர முடியாது. அதனாலதான் வடிவேலு கண்ணாடி உடைச்சிட்டு வெளியே வந்து விழுவாரு. நம்ம பஸ்ல இருக்க கம்பியை பிடிச்சோம்னா சேஃபா இருந்துடலாம். பஸ் ஸ்டாண்ட் பண்ணும்போது இனர்ஷியாவோட எஃபெக்ட் கம்மியா இருக்கிறதுனால நமக்கு பாதிப்பு கம்மியா இருக்கும். இனர்ஷியா பஸ்ல மட்டும் இல்ல, சுத்திக்கிட்டே இருக்க பூமிக்கு உண்டு. பூமி சுத்துறத நிறுத்துறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா ஒரு நாள் நின்னுருச்சுன்னா இங்க இருக்க நம்ம பாகிஸ்தானுக்கு கூட தூக்கி எறியப்படுவோம். இந்த சக்தியை நம்ம கட்டுப்படுத்த முடியாதனால இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தின்ட்டு கூட சொல்லலாம். அதனாலதான் ஓடுற பஸ்ல இருந்து இறங்கவே கூடாதுன்ட்டு சொல்றாங்க. பஸ் 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கும் போது நம்ம இறங்கணும்னா நம்மளோட ஸ்பீட் சடனா 0 கிலோமீட்டர் ஆயிரும். அதனால நம்ம கீழே விழுந்து அடிபடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இனர்ஷியாவோட எஃபெக்ட் சில நேரங்கள பயங்கரமான எஃபெக்ட் கொடுக்கும். 2 பஸ் ஆக்சிடென்ட் ஆகும்போது பஸ்ஸோட மாஸ் அதிகமா இருக்கிறதுனால இனர்ஷியாவோட எஃபெக்ட் அதிகமா இருக்கும். எங்கேயும் எப்பொழுதும் படத்துல ஒரு பஸ் ஆக்சிடென்ட் பார்த்திருப்போம். ஒருத்தர் உள்ள இருந்து பறந்து வந்து விழுவாரு. பிறகு எந்த அடியுமே படாத ஹீரோ ஜெய்க்கு காதுல இருந்து ரத்தம் வந்து இறந்துருவாரு. இது எல்லாமே இனர்ஷியாவோட எஃபெக்ட் தான். இனர்ஷியாவோட எஃபெக்ட் குறைக்கிறதுக்காகவே பஸ் காரோட மெட்டீரியலை லைட்டா இடிச்சாலே ரொம்பவே டேமேஜ் ஆகுற மாதிரி தயாரிக்கிறாங்க. பைக்ல வேகமா போயிட்டு இருக்கும்போது சடனா பிரேக் அடிச்சா வண்டி ஸ்கிட் ஆகும். இது கூட ஒரு இனர்ஷியாவோட எஃபெக்ட் தான். இதை குறைக்கிறதுக்காகவே ABS வச்சு தயாரிக்கிறாங்க. இனர்ஷியாவுக்கு பாசிட்டிவ் எஃபெக்ட் இருக்குது. ஒரு அத்லெட் 100 மீட்டர் ரன்னிங் ரேஸ 100 மீட்டர் தாண்டதுக்கு பிறகு கூட கொஞ்ச தூரம் ஓடுவாரு. சடனா நின்னா கண்டிப்பா கீழே விழ சான்ஸ் இருக்கு. கிரிக்கெட்ல பாலை கேட்ச் பிடிக்கும் போது கைய கொஞ்சம் கீழே இறக்குவாங்க. இது இன்ஜுரியில இருந்து காப்பாத்தும். பைக்ல போகும்போது ஆக்சிலேட்டர் கொடுக்கறத நிப்பாட்டினாலும் வண்டி கொஞ்சம் தூரம் போகும். அதுக்கு காரணம் இனர்ஷியா தான். பறவைகள் பறக்கும் போது ரெக்கையை அசைக்காமலே டிராவல் பண்றது கூட இனர்ஷியா தான். இன்னொரு விஷயம், பஸ்ல போய்கிட்டு இருந்த வடிவேல் மட்டும் தான் கீழே விழுவாரு. சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கவங்க, கம்பியை பிடிச்சிட்டு இருக்கவங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. ஏன்னா சீட்ல இருக்கவங்க பஸ்ஸோட கான்ட்ராக்ட்ல இருப்பாங்க. கான்ட்ராக்ட்ல இருக்கும்போது இனர்ஷியாவோட எஃபெக்ட் கம்மியா தான் இருக்கும். கார்ல சீட் பெல்ட் போட்டிருந்தவங்களுக்கு இனர்ஷியாவோட எஃபெக்டே இருக்காது. ஏன்னா அவங்க கார் பாடியோட ஃபுல் கான்ட்ராக்ட்ல இருக்கும். இப்படி இனர்ஷியானாலே நமக்கு நன்மைகளும் இருக்கு, தீமைகளும் இருக்கு. இப்படி நிறைய நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாத வினோதங்கள் இந்த உலகத்துல இருக்கு. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோவை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்களுக்கு சயின்ஸ் ரிலேட்டடா ஏதாச்சும் டவுட் இருந்தா கூட கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். பாய்.